நம்ம சென்னையில ஒரு 18 வயசு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஆட்டோல ஏற்றிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல இந்த பொண்ணை யார் காப்பாத்துனாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இப்போ குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பத்தி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இடிகன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 18 வயசு தாங்க. இந்த பொண்ணு சேலத்தில் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பி வராங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கசினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலத்துலேருந்து சென்னையை நோக்கி பஸ்ஸில் வராங்க. ஸோ அவங்க பஸ்ஸில் வந்து கீழம்பாக்கத்தில் இறங்குறாங்க. கீழம்பாக்கத்தில் இறங்கிட்டு அவங்க கசின் வீடு தாம்பரத்தில் இருக்கிறனால தாம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லி தாம்பரம் பஸ்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் அங்கேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணை. பட் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வரதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. எப்படியோ தாம்பரம் போகிற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக இந்த பொண்ணு ஆட்டோவில் ஏற்றிருக்கான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோக்காரங்க வலுக்கட்டாயமாக நம்ம பேக் வச்சுட்டோம்னா சூட்கேஸ் வச்சுருந்தோம்னா அப்படியே கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றிடுவாங்க. அப்போ நம்மளை வர வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்காரனும் இந்த பொண்ணோட சூட்கேஸாக இருக்கட்டும் லக்கேஜாக இருக்கட்டும் போய் ஆட்டோவில் வச்சுட்டு இந்த பொண்ணோட கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். நான் கொண்டு போய் தாம்பரத்தில் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்டோக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த பொண்ணு வந்து ஆட்டோவில் வேறு வழியே எல்லாமே ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் இந்த ஆட்டோக்காரன் போய்கிட்டே இருக்கான். ஸோ தாம்பரத்தை நோக்கி போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிலோமீட்டர் போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோட ரைட் சைடில் ஒருத்தர் ஏறுறான், லெஃப்ட் சைடில் ஒருத்தர் ஏறான். ஏறி அந்த பொண்ணை 2 பக்கமும் போக முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே அந்த பெண்ணோட கழுத்தில் கத்தியை வச்சு இந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அவங்க கழுத்தில் கத்தி வச்சு பாலியல் தொல்லை கொடுக்கும்போது இந்த பொண்ணு கத்திருக்காங்க. கத்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக ரோட்டில் ஓரமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மக்கள், அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதான் நியூஸ் இருக்குது. ஸோ அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் போலீஸுமே அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்துமே அந்த போலீஸ்காரங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த ஆட்டோக்காரங்க எஸ்ஐ போயிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணை நம்ம ஆட்டோலேயே வச்சுட்டு சுற்றுறோம், நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவை பாதியிலே நிப்பாட்டிட்டு எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோ வந்திருக்கு. அந்த ஆட்டோவை நிப்பாட்டி இந்த பொண்ணை கோயம்பேட்டில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா மோகன். இவர் உடனே அந்த பொண்ணை ஏற்றிக்கிறாரு. அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற முன்னாடி என்ன கேட்டிருக்குன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி மோகனை கேட்டிருக்கு. அதுக்கு அவரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னனால இந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறிடுச்சு. ஏறி ஒரு 100 மீட்டர் போயிருப்பாங்க. போனதுமே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருக்கு. அழுதுகிட்டே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கு. சரி இவரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்னும் ஓவராக அழுவ ஆரம்பிச்சிருக்கு. அழுவ ஆரம்பிச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு, ஏமா அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு சொல்லுது, நான் இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து இங்கே சேலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கசின் வீட்டுக்கு வரலான்னு வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோவில் ஏற்றி என்ன இப்படி கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. உடனே இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பொண்ணோட ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ சுவிச் ஆஃபாக இருக்கனால அந்த பொண்ணால் ஃபோன் பண்ண முடியல. ஸோ இவரோட ஆட்டோவில் சார்ஜர் இருந்திருக்கு நல்ல வேலையாக. ஸோ அந்த பொண்ணு ஆட்டோவில் இருந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மோகன்கிட்டே பேசியிருக்காங்க. பேசிட்டு மோகனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போலீஸ்காரங்க கூப்பிடுவாங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு அவரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அடுத்ததான் வீடியோ கால் பண்ணி இந்த பொண்ணை காட்ட சொல்லியிருக்காரு. ஸோ மோகனும் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிக்கிறாரு. போலீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் மோகனும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டேரக்டாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை விட்டுட்டாரு. அடுத்தது பொண்ணோட கசினுமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸும் வந்துட்டு இந்த பொண்ணை விசாரிச்சிருக்காங்க என்னமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. உடனே இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை அழுதுகிட்டே சொல்லியிருக்கு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இப்போ அந்த ஆட்டோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்களும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மோகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை ஏற்றும்போது ஒரு சிசிடிவி கேமரா அங்கே இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உடனே போலீஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகன் இன்னொரு அடையாளமும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி செக்குடு லுங்கி போட்டிருந்தவரை ஏற்றி விட்டாரு அப்படின்னு சொல்லி அவரையுமே அடையாளம் காட்டிட்டாரு. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிக்க காலையில் 3:40 ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்குமே மோகன் போலீஸ் கூட இருந்து எல்லா விஷயத்துமே எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்கும் அடையாளம் காட்டுறதுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ பண்ணி முடிச்சு இவர் எப்படி போல வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு இப்போ 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வன், இன்னொருத்தனோட பேர் பார்த்தீங்கன்னா தயாளன். ஸோ இன்னும் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அன்டைமில் இந்த மாதிரி வெளியே போகுது, அப்புறம் வெளியே போனால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா எந்த டைமில் போனாலும் பொண்ணுங்க சேஃபாக இருக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ எல்லா பசங்களும் ஒழுங்காக இருந்தாங்கனாவே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து நம்ம ஊரை நோக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக வந்திருக்கு. அப்படி வந்த இடத்துல இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்களோட சேஃப்டிங்கிறது ரொம்பவுமே கேள்விக்குறியாக இருக்குது. நைட்டு 10 மணிக்கே இதெல்லாம் நடக்குதுங்கிறப்ப நம்ம என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு.
பட் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு தெரியுது. பட் இதுக்கெல்லாம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையதுக்கான வாய்ப்பே இருக்கு. பட் ஏன் தான் கோர்ட்டில் இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் இப்போ கொடுக்கறதே இல்லை அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் ஒன்று ஃபைனை கட்ட சொல்கிறாங்க, இல்லைன்னா பெயிலை விட்டுறாங்க, இல்லையா லஞ்சம் வாங்கிட்டு நீதியை மாற்றி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விக்கிரவாண்டியில் ஒரு எல்கேஜி குழந்தை இருந்ததை பற்றி ஒரு நியூஸை பேசியிருந்தோம். அந்த நியூஸில் பார்த்தோம்னா சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்குது. அந்த பொண்ணு வந்து சேஃப்டி டேங்க்கில் விழுவலை அப்படிங்கிற ஃபுட்டேஜ் நம்மகிட்ட இருந்தது. எல்லாருமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து சேஃப்டி டேங்க்கில் விழுந்துக்கு இறக்கலை. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போதே தெரியுது இந்த பொண்ணு வேற ஒரு விஷயத்தினால இறந்துருக்கு. பட் சேஃப்டி டேங்க்கில் விழுந்து இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பட் அந்த நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பெயில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க, ஃபைன் மட்டும் கட்ட சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஒரு வெளியூர் பொண்ணுக்கு நடந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ஊரில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களுக்கே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கான குரலை கொடுக்கல, இதுக்கான நியாயத்தை கேட்கலாம் அப்படின்ட்டா இது கண்டினியூ தான் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.